வாழ்க்கையில் எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் சரி, அதை சமாளிக்கக்கூடிய சக்தி படைத்தவங்க. சிந்தனையில் புதுமை, எல்லா விஷயத்திலையும் நல்ல எண்ணம் கொண்டவங்க, நினச்சதை சாதிக்கக்கூடிய ஆற்றல் இயற்கையிலேயே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் வெற்றி அப்படிங்கிற ஒன்றை மட்டும் நோக்கமாக கொண்டு வாழக்கூடியவங்க யாருங்க? நம்ம சிம்ம ராசிக்காரங்க தான். இது எல்லாத்துக்கும் காரணமாக எதை தெரியுமா அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க? உண்மையும் உழைப்பையும் மட்டுமே தூக்கிக்கிட்டு சுற்றுவாங்க. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் தெய்வத்தின் மீது அதீத நம்பிக்கை கொண்டவங்க. அதனால உலகத்திலேயே கண் கண்ட தெய்வமாக இருக்கக்கூடிய சூரிய பகவானை அதிபதியை கொண்டிருக்காங்க. ஸோ சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே இவங்களால் பாதிப்புங்கிறது கிடையாதுங்க. இவங்களால் வளர்ச்சி பெற்றவர்கள் தான் அதிகம். இப்படிப்பட்ட குணநலன்களை கொண்ட நம்முடைய சிம்ம ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது? உங்கள் கூடவே இருந்து உங்களை ஒழிச்சு கட்டணும்னு நினைக்கிற 4 பேர் இத்தனை நாளும் ஏமாந்துக்கிட்டே தான் இருக்கீங்க. குறிப்பாக இனிமேல் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஜெயம் பெறுங்க. அதாவது உங்களுடைய அதிபதியால் தாங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. அதாவது உங்களுடைய சூரியன் பகவானால் தான் அதிர்ஷ்டமும் கிடைக்கும். பணமழையில் நீங்கள் நீச்சல் அடிக்கக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்க போகிறீங்க. அதாவது இது ஒவ்வொரு தமிழ் மாதமும் பிறப்பிற்கு காரணமே உங்களுடைய அதிபதியோட இடப்பெயர்வு. ஸோ அந்த வகையில் இனி வரக்கூடிய நாட்கள்ங்கிறது புதன் பகவான சொந்த வீடான மிதுனத்திற்கு சூரியன் வர்றது. இதோட புதன் பகவான் வீடான மிதுன ராசியில் ஆல்ரெடி குரு பகவான் இருக்கார். ஸோ குரு பகவானும் சூரிய பகவானும் சேரக்கூடிய இந்த நேரத்தில் சில விஷயங்களில் நன்மைகளும் சில விஷயங்களில் பிரச்சனைகளும் வருங்க. அது நம்ம சிம்ம ராசிக்கு எப்படி சாதகமாக இருக்கா இல்லை பாதகமாக இருக்கா, சாதகம் இல்லாத விஷயத்தை எப்படி இவங்க சமாளிக்கணும், இதோட எந்தெந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், எப்படி வழிபாடு செய்யணும் எல்லாத்தையும் தெளிவாக பார்க்கலாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்கிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமாள், நரசிம்மர், தாயார் வழிபாடு செய்கிறது அற்புதத்தை ஏற்படுத்துங்க. இதோட கிருஷ்ணர் வழிபாடும் சுபமானி வழிபாடும் நல்லதுங்க. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் அன்னதானம் செய்கிறது ரொம்பவே சிறப்புங்க. சிவன் கோயில்களில் அன்னதானத்திற்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகளை பொருள் உதவியாவோ இல்லை பணம் உதவியாவோ ஏதாவது ஒரு அன்னதானத்திற்கு உதவி பண்ணுங்க. இதனால் சிம்ம ராசிகளோட வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாகும். குறிப்பாக கெட்ட விஷயங்கள் விலகும். பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது, சூழ்ச்சிகள் ஏதாவது இருக்குது, எதுவுமே சரியாக நடக்க மாட்டேங்குது, சுப நிகழ்ச்சி எல்லாமே தடைப்படுது அப்படின்னு வருத்தப்படக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க கட்டாயம் அன்னதானத்துக்கு உதவி பண்ணுங்க. அதுவும் என் சிவபெருமானோட ஆலயத்துக்கு தெய்வங்களுக்கு எல்லா தெய்வமாக விளங்கக்கூடியவர் தான் சிவபெருமான். ஸோ அதனால அவரோட ஆலயத்துக்கு அன்னதானத்துக்கு உதவி செய்யும் போது உங்களுக்கு கோடி புண்ணியம் சேரும். எப்பேற்பட்ட பாவ கணக்கு உங்கள் தலையில் இருந்தாலும் சரிங்க, அது கழிஞ்சு போகும். இதோட நான் முதல்ல செய்ய வேண்டிய தெய்வத்தை சொல்லிடுறேங்க. சனிக்கிழமைகள் தோறும் உங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்கிறது அற்புதத்தை கொடுக்கும். சரிங்களா? அது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மன அழுத்தம், மயக்கம், கழுத்து வலி இது தொடர்பான பிரச்சனைகள் இல்லை, ரொம்ப கவனமாக இருங்க. இதனால தான் உங்களுக்கு ஆரோக்கிய குறைவு வரும். அதே மாதிரி உத்தியோக பணிகளில் இருக்கவங்க, குறிப்பாக அரசாங்க துறையில் இருக்கவங்க, அரசியல் துறையில் இருக்கவங்க நல்ல விஷயங்கள் கைகூடக்கூடிய காலகட்டம். உயர்வை அதிகமாக பார்ப்பீங்க. அடுத்தடுத்த பயணங்கள், குடும்பத்தாரோட தொலைதூர பயணங்கள், காதல் அமைப்பில் இருக்கவங்க தொலைதூர பயணங்களோ போயிட்டு வருவீங்க. அது உங்களுக்கு இனிமையை ஏற்படுத்தும். நீங்கள் சொல்கிறத உங்கள் துணை கேட்கக்கூடிய சூழல் உண்டாகுது. பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்க போகுதுங்க. இதோட பிள்ளைகளுக்கும் சரி பெற்றோர்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் இடையே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல அமைப்பு உண்டாகுது. சிக்கல்கள் எல்லாமே ஒட்டுமொத்தமாக சிம்ம ராசிக்கு தீரப்போகுதுங்க. மனசில் இதுவரைக்கும் இருந்த பாரங்கள் குறைய போகுது. மனசு ரொம்ப பாரமாக இருக்குப்பா, யார்கிட்ட போய் சொல்கிறது, இப்படி என் கஷ்டமெல்லாம் என்னைக்கு தான் தீரணும்லாம் ஒரே மாதிரியாகவே இருக்கு இல்லையா? அந்த மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா சிம்மத்துக்கு அது காணாமல் போயிருங்க. பிள்ளையுடைய படிப்பு, உத்தியோகம், வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் எல்லாமே படிப்படியாக
தீரப்போகுது. நல்ல காலகட்டங்க. தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக எது சம்மந்தப்பட்ட முயற்சிகளை நீங்கள் செஞ்சாலும் சரி, பெரிய அளவில் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். தொட்டதெல்லாம் ஆதாயத்தை கொடுக்குங்க. குறிப்பாக சிம்ம ராசியில் உத்தியோக பணிகளில் இருக்கீங்க அப்படின்னா சிக்கல்கள், பாதிப்புகள் எல்லாமே தீரப்போகுது. மனசில் இருந்த எப்பேற்பட்ட சங்கடங்களும் மறைய போகுது. வேறு மொழி பேசுகிறவங்களால கூட அதிக அளவு ஆதாயத்தை பெற போகிறீங்க. உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடந்த பயணம், இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அதிகமாக போகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மிகப்பெரிய நிம்மதி, 15 வருஷ கனவுகள் எல்லாமே இப்போ நிறைவேறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. இதோட லாபம், முன்னேற்றம், பயணங்கள் போகிறதுனா கூட அது கூட ஆத்ம ரீதியான அமைப்போ, தெய்வ மார்க்க பயணங்களோ, நட்பு ரீதியான பயணங்களோ உங்களை மேன்மை அடைய வைக்குங்க. அனுகூலமான காலகட்டங்க. சிறப்போ சிறப்பு. அரசு துறையில் இருக்கவங்க எல்லாருமே திடீர் முடிவெடுக்கிறது அனுகூலத்தை ஏற்படுத்தும். கூட்டு தொழில் மற்றும் மற்ற தொழிலில் இருக்கவங்க ஆண்களோ பெண்களோ லாபம், அனுகூலத்தை பெறக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. இதோட ஒட்டுமொத்தமாக சிம்மத்துக்கு நன்மையை தரக்கூடிய நாட்கள்னே சொல்லலாங்க. நீண்ட நாட்களாக நீங்கள் செய்ய முடியாத காரியங்கள் கூட இப்போ நல்லபடியாக செஞ்சு முடிப்பீங்க. அதுக்கான வாய்ப்பு அமையும். இதோடு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்த சுபகாரிய தடைகள் விலகுது. சொத்து சுகம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. நேரமும் காலமும் கைகூடி வந்திருக்குங்க. வராத கடன்கள் எல்லாமே வசூலாகும். மன நிம்மதி அடைய போகிறீங்க. சொந்த பந்தங்களோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இருந்து வெளியில் வர போகிறீங்க. வேலையிலையும் சரி, வியாபாரத்துலேயும் சரி அதிக கவனம் செலுத்தப்படும். தினமும் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு இன்னும் மேன்மையை கொடுக்குங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகுது. கொஞ்சம் பொது பலன்களை பார்த்துருக்கோம். இப்போ சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்ப்போங்க. சிம்ம ராசி மகம், பூரம், 1ஆம் பாதம் இதெல்லாம் இருக்கக்கூடிய மக நட்சத்திரம் வாழ்க்கையில் எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் சரி எல்லாத்தையும் சமாளிக்கிறதுல இவங்க சாமர்த்தியசாலிங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு செயல்படக்கூடிய நாட்கள் தான். ஜென்ம ராசிக்குள்ளே கேதுவும் செவ்வாயும் சஞ்சரிக்கிறது உங்கள் மனசில் குழப்பத்தை ஏற்படுத்தும். ஏதோ ஒன்றை இழந்த மாதிரி மனம் தவிக்குங்க. மற்றபடி வியாபாரம், தொழிலில் எதிர்பார்ப்பு கொஞ்சம் இழுபறியானாலும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். வேலையில் இல்லாத நெருக்கடிகள் எல்லாமே விலக போகுதுங்க. குருவோட சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் இருக்க போகுதுங்க. புதுசாக இடம் வாங்கக்கூடிய யோகம், வீடு வாங்கக்கூடிய யோகம், வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே உங்களுக்கு இருக்குதுங்க. அதே மாதிரி சப்தமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி ராகுவிற்கு குரு பார்வை ஏற்படுறதுனால கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகும். இதோட திருமண வயதில் இருக்கவங்களுக்கு நல்ல வரன் வருங்க. கூட்டு தொழிலில் லாபம் அதிகரிக்கும். பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் தேடி உங்ககிட்ட பேசுவாங்க. நல்ல செல்வாக்கு உயருங்க. பிறருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க. கண்டிப்பாக நடக்க போகுது. அதே மாதிரி பூரம் நட்சத்திரத்தில் இருக்காது இவங்களும். இதோடு உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் அந்த மாதிரி நாட்களில் மட்டும் நீங்கள் பயணங்கள் போகிறத தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. மற்றபடி எந்த ஒரு விஷயத்துலேயும் உங்களுக்கு எந்த ஒரு தடங்களும் கிடையாது. சுபகாரியங்களை தொடங்குவீங்க. பரிகாரம் மற்றும் வழிபாடு கணபதியை அனுதினமும் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா வாழ்க்கையில் வளம் உண்டாகுங்க. பூர நட்சத்திரத்தை நினச்சதை சாதிக்கணும் அப்படின்னு ஆற்றல் கொண்ட உங்களுக்கு நன்மையை மட்டுமே தரக்கூடிய லாபம். லாபஸ்தானத்தில் ராசிநாதனும் யானக்காரகன் குருவும் சஞ்சாரம் பண்ணுறது எடுத்த வேலை எல்லாத்துலேயுமே வெற்றியை ஏற்படுத்துகிறாங்க. வருமானத்தில் இருந்த தடைகள் விலகுது. அரசு வேலை சாதகமாக முடியுங்க. புதிய தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா வெற்றியாக மாறும். சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால செலவுகள் கட்டுக்குள்ள வருங்க. ஜென்ம சனிக்குள்ள ஞான மோட்சக்காரகன் கேதுவும் தைரிய வீரியக்காரகன் செவ்வாயும் சஞ்சாரம் செய்கிறது உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும். தேவையற்ற விஷயங்களை செய்யாதீங்க. அதே மாதிரி
தேவையற்ற பொருட்களை வீட்டுக்கு வாங்கி வைக்காதீங்க. அதீத வாய்ப்பு இருக்குது, பார்த்து உஷாராக இருங்க. இந்த நேரத்தில் குரு பகவானினுடைய பார்வைங்கிறது உங்கள் ராசிக்கு 3, 5, 7ஆம் இடத்துல இருக்குங்க. அதனால் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க, தைரியம் அதிகமாகும். என்ன வந்தால் என்ன, எதுவாக இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை உங்களுக்கு உண்டாகுது.